அந்த தினேஷை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னதை கேட்ட உடனே ரோகிணி இருந்துட்டு, அப்படின்னா அந்த சிட்டி வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கல, என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் பாரு ராஸ்கல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க ரோகிணி. அப்படின்னா நீ இழுத்து வட்ட பிரச்சனைனால தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்குது, அதனால தான் அவன் எனக்கு லெட்டர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. ஆமாடா, அவன் உனக்கு லெட்டர் போட்டிருக்கான், ஆனால் இதுதான் அதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே விஜயாவும், அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டது நீ தான், உன்னால தான் இப்போ மனோஜுக்கும் பிரச்சனை குடைச்சலெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனாக்கு கோவம் வந்துடுது. அத்தை, அவர் வந்து கெட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு, நீங்கள் எதுக்கு எப்போ பாரு அவரை தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏன் விஜயா எப்போ பாரு முத்துவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே விஜயா வந்து, இல்லைங்க, இவன் பண்ண பிரச்சனைக்கு வேண்டி மனோஜுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இவனை சீண்டிக்கிட்டு இருக்கானಲ್ಲ, அதுக்கு தாங்க சொல்கிறேன், இவனுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, அதானே பார்த்தேன், எனக்கு எவனாவது லெட்டர் போட்டு என்னை எல்லாம் பயன்படுத்துவானா, நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லையே, அப்போ இவன் போய் இழுத்து விட்ட பிரச்சனைனால தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னால் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், டேய், இந்த வீட்டில் எல்லா பிரச்சனைக்குமே நீ தான் காரணம், நான் உனக்கு பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு, ஏங்க, உங்கள் மேலே கோபம் இருந்தால் அவன் உங்களுக்கு ஏதாவது லெட்டர் போடணும், இல்லை உங்களை பயன்படுத்தணும், எதுக்குங்க உங்கள் அண்ணனுக்கு லெட்டர் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதே டவுட்டு தான் மீனா எனக்கும், ஆனால் என்னென்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனோஜை பார்த்து, டேய், அப்படின்னா நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா, அதனால தான் உனக்கு லெட்டர் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன தப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஒன்றும் தப்பு பண்ணியிருக்கணும், இல்லை உன் கூட இருக்கவங்க யாராவது தப்பு பண்ணியிருக்கணும், ஏன் பரலரமா நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. என்ன முத்து, நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா எதுக்குடா அவன் உனக்கு லெட்டர் போடணும், உன்னை பயன்படுத்தணும், இதுக்கு முன்னாடி நீ அவனை எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இல்லையே, ஆனால் அவனை கோயிலில் பார்த்தம்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்தது, ஏன் ரோகிணி நம்ம அவனை எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி பதட்டமாயிட்டு, இல்லை மனோஜ், நான் அவனை எங்கேயாவது பார்த்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி அப்படி சொன்ன உடனே, சரி, ஆனால் ஒன்று, அவன் சீக்கிரம் என் கண்ணில் மாட்டுவான், அப்போ வந்து என்கிட்ட அவன் வாங்குற அடியில் அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. பசங்கக்கிட்ட கூட சொல்லி வச்சிருக்கேன், அவனை எங்கே பார்த்தாலும் என்கிட்ட வந்து உடனே சொல்லி சீக்கிரம் அவன் என்கிட்ட சிக்குவான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்து அப்படி சொன்னதை கேட்ட உடனே ரோகிணிக்கு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அது சரிடா, அவன் லெட்டர் போட்டான், சரி, நீ எதுக்கடா பயந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏண்டா நீ செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயன்படுத்தினா பயப்பட மாட்டாங்களாடா யாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே ரோஹிணி இருந்துட்டு, முத்து, பிரச்சனை உங்களுக்கும் அவனுக்கு மட்டும்தான், உங்களால் தான் மனோஜுக்கே லெட்டர் போட்டிருக்கு, நீங்கள் என்ன எங்கள் பக்கத்தில் வந்து இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, இவனால தான் எனக்கு கண்டவன்லாம் லெட்டர் போடுறான், என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான், என் தூக்கமே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏய், இனிமேல் ஏதாவது லெட்டர் வந்துச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து முத்துக்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, இனிமேல் எல்லாம் லெட்டர் வராதுடா, அதான் ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, அவனை எங்கே பார்த்தாலும் தூக்க சொல்லி பசங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முத்து அப்படி சொன்னதை கேட்டோன்னே இங்கே ரோகிணிக்கு ரொம்ப பதட்டமாகுது. அங்கே உட்காரவே முடியாமல் நிலக்கொள்ளாமல் தவிக்கிறாங்க. உடனே சாப்பிட்டு இருந்தவங்க அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னா விஜயா இருந்துட்டு, ஏமா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லாண்டி எனக்கு பார்லருக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, எங்க நீங்கள் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. உடனே விஜயா இருந்துட்டு, ஆமாம்மா, கரிசோராக வச்சு ஆக்கி போடு, அவன் தின்னுக்கிட்டு ஊர்வம்பெல்லாம் இழுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டேய், பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்போ தான் வந்து இதில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவையும் பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் வாஷ் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருந்த ரோஹிணி வந்து பதட்டமாயிட்டு, ஆண்டி எதுக்கு ஆண்டி போலீஸில் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் வந்த முத்து இருந்துட்டு, ஏன் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் சொன்னேன்ல, அந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா பிஸ்னஸ்க்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லி சொன்னேன்ல, அப்புறம் ஷோரூம்க்கெல்லாம் வருவாங்க, எங்கள் வேலையும் கெடும், நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. அதை கேட்ட உடனே மனோஜ் இருந்துட்டு, அப்போ அப்படியே விட்டுற சொல்கிறியா ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் அந்த மாதிரி ஆனால் பார்த்துக்கலாம், நீங்கள் உடனே சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பி வா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த முத்து உடனே, ஆனால் ஒன்றுப்பா, அவன் லெட்டர் போட்டது வந்து என்ன பழிவாங்கிறதுக்காக மட்டும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்க முடியாது, இதில் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னங்கிறது நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த ரோஹிணி அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க வண்டியில். ரவி இருந்துட்டு, என்ன ஸ்ருதி, வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஹாஃப் அன் ஹவர்லேயே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், எப்போவுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா எப்போ பாரு நான் உன்னை லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், இல்லை அப்படி சொல்ல, எப்போவுமே அப்படி பண்ணுவியே, இப்போ சீக்கிரமாக வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தான், அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏன் இப்போ நான் சாதாரணமாக தானே கேட்டேன், ஏன் சண்டை போடுற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரவி கேட்கும். இல்லை இனிமேல் நான் கூட சண்டையே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்லாம் யாருக்கும் கிடைக்கவே மாட்டாங்க, அதனால் நான் இனிமேல் உங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சாரியெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன், நீ ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், அதனால தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க.
இந்த பக்கம் ரவியோட ஓனர் பொண்ணு வந்து காரில் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்த கார் வந்து திடீர்னு ரிப்பேர் ஆயிருது. டிரைவர் வந்து அதை பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஆயும் என்ன இன்னும் சரியாகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிஷனாக இருக்கான்னு சொல்லி முதல்ல செக் பண்ண மாட்டீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்டுறாங்க. சரி மெக்கானிக் வர சொல்லி இது சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு அமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக கேபுக்கு ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல. அப்போ சரி ஏதாவது வண்டி வந்து நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் வந்து ரவியும் ஸ்ருதியும் வர வண்டி வந்து அப்படியே டர்ன் பண்ணுது. அதை பார்த்த உடனே கை காமிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து அதை பார்த்துட்டு யாரோ ஒரு பொண்ணு உன்னை பார்த்து கை காமிக்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னோட ஓனரோட பொண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிற்காத சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரவி வந்து அவங்க பக்கத்தில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்திடுறாரு. ரவி வண்டி நிறுத்தணுன்னே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு ஸ்ருதி பார்த்து கை காமிச்சிட்டு என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்கும்போது, இல்லை வந்தேன், கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு, அதனால் ஏன் அப்போ கேப் ஏதாவது புக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ரவி சொல்லும்போது, இல்லை கேபுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நீத்து வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னால் தள்ளி உட்காருங்க ரவி அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி முன்னால் தான் தள்ளி நல்லா தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் முன்னால் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னால் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பின்னால் ஏறிக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி இப்படி ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால தான் நான் போயிட்டுருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரிபிள்ஸில் போகக்கூடாது, தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், ஏங்க கொஞ்சம் தூரம் தாங்க, மீட்டிங் எமர்ஜென்சியாக போகணும், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ரவியை கிளம்ப சொல்கிறாங்க. ரவி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. போக போக ஸ்ருதியோட கையில் இருக்கிற பேக்கெலாம் பார்த்துட்டு, இதெல்லாம் என்ன பேக்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் கொழு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே 2 ஸ்ட்ரீட் தாண்டி போலீஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, டிராஃபிக் போலீஸ். அவங்கள பார்த்த உடனே ஸ்ருதி இருந்துட்டு, பாரு நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கல, இப்போ பாரு டிராஃபிக் போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே டிராஃபிக் போலீஸ் வந்து கை காமிச்சு, அங்கே பாருங்க சார் அந்த ஆள் ட்ரிபிள்ஸில் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவர் சொல்லவும், அவனை ஓரங்கட்டி நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து பாரு நான் சொன்னால அவ்வளோ தூரம், அங்கே பாரு இப்போ முதல் பிரச்சனை வந்தது, இப்போ 2வது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே வண்டி நிறுத்தினதுக்கப்புறம், இறங்கையா இது என்ன ஏன் காத்து வாக்கில் 2ங்கிற இப்படி வர நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் இல்லை சார் அது அப்படின்னு ரவி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள வண்டி விட்டு இறங்கணுன்னு, இது வந்து என் ஒய்ஃப், இது வந்து என் பாஸ் அப்படின்னு சொல்லி ஆளை மாற்றி கை காமிச்சிடுறாரு. அப்புறம் உடனே அவர் வந்து, ஏமா ஒய்ஃபாக இருந்துட்டு நீ கூட புத்தி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி நீத்துக்கு பார்த்து கேட்குறாரு. அதை கேட்ட உடனே ஸ்ருதிக்கு வந்து கோவம் வந்துடுது. நீங்கள் சொல்லணும்னா என்கிட்ட தான் சொல்லணும், நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரவி திரும்பி பார்த்துட்டு, ஐயோ சாரி சார் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ இதை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீத்து அவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஃபைனை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நீத்து இருந்துட்டு, சரி சார் நான் ஃபைன் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை பார்க்குறாங்க. பர்ஸ் கொண்டுட்டு வரல, கார்லேயே வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி விடுங்க நான் கேஷ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பர்ஸ் பார்க்குறாரு. பர்ஸில் வந்து கேஷ் இல்லை. உடனே ஸ்ருதி கிட்ட சொல்கிறாரு. ஸ்ருதி வந்து 500 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. உன்னால் எனக்கு 500 ரூபாயும் லாஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து உடனே டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு, இவங்க கிட்ட ஃபைனை வாங்கிட்டு பில்லை கொடுத்து அமுச்சுடுயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அங்கிருந்து டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்போது உடனே அந்த வண்டியில் ஓடி போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க நீத்து. அதை பார்த்த உடனே அந்த டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு, என்னம்மா இப்போ வந்து ஏன் வண்டியில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அவசரமாக போகணும், அவங்க வேறு பக்கம் போகிறாங்க, நான் வேறு வண்டி இதே மாதிரி ட்ரிபிள்ஸ் ஏறினா வேறு யாராவது போலீஸ் பிடிப்பாங்க, திரும்ப எனக்கும் ப்ராப்ளம், உங்களை மாதிரி போலீஸ்க்கு ப்ராப்ளம், போகிற வழி தானே நீங்கள் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு, போகிற வழியில் ஏன் பொண்டாட்டி என்னை பார்க்காம இருக்கிற வரைக்கும் நல்லது உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. அதை பார்த்தோன்னே ஸ்ருதி இருந்துட்டு, இவன் என்ன யார் வந்தாலும் கை காமிச்சு வண்டி ஏறி போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, காவல்துறை வந்து நம்மளோட நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நண்பனுக்கு இந்த உதவி கூட செய்ய மாட்டாங்களா என்ன, அதான் ஹெல்ப் பண்ணுறாங்க விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிராஃபிக் போலீஸோட வண்டியில் ஏறி உட்காந்த நீத்து வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, இவளால் எனக்கு 500 ரூபா அவன் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு காமிச்சதெல்லாம் லூஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. என்னது அப்போ என்னை லூசுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், இல்லை நான் பொதுவாக சொன்னால் நீ ஏறு வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியை காமிக்கிறாங்க. அங்கே வந்து மனோஜ் நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயம் முத்து மேலே வந்துட்டு பின்னால் மனோஜை தட்டுறாரு. அதில் பயந்துடுறாரு மனோஜ். டே இப்படியா என்னை பயன்படுத்துவே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏன்னா தோல் மேலே கை வச்சதுக்கு இத்தனை பயப்படுவே நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்புறம் பின்னாலேயே வந்து ரவியும் மேலே வராரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு, இந்த குல வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யார் என்ன வேலை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரவி இருந்துட்டு, நான் வந்து அன்னி கூட வந்து சமையல் இதெல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மனோஜ் இருந்துட்டு, ஓ அப்போ நீ சமையல் இதெல்லாம் பார்க்க போறியா, அதனால் நல்லா சமைப்பீங்க இல்லையா, அப்போ எனக்கு எல்லாமே சமைச்சதெல்லாம் எனக்கு ஷோரூம் கமிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே தின்னி பண்டாரம் எப்போ பாரு இப்படியே தான் பேசுவியாடா, ஃபங்க்ஷனே ஈவினிங் தான், அப்போ நீ வந்து ஹெல்ப் பண்ணணும், அப்போ வந்து இங்கே தான் நீயும் ஃபங்க்ஷனில் இருக்கணும், அப்போ தான் அங்கே சாப்பிட முடியும், உனக்கு ஷோரூம்க்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியெல்லாம் என்னால் வர முடியாதுடா, எனக்கு ஷோரூமில் வேலை இருக்குது, அது மட்டும் இல்லை விஜயதசமி எல்லாம் வேறு
வருது, நிறையா எனக்கு சேலெல்லாம் ஆகும், அதனால் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே பாரு, எல்லாரும் எல்லா நாளும் தான் செய்யணும், 9 நாள் ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாரும் எல்லா வேலையும் பகிர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், ஏண்டா கொழு வைக்கிற ஃபங்க்ஷனே வைக்கணுங்கிற மாதிரி நீங்கள் தான் ஆசைப்பட்டு பூசை மாட்டாட்டி 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்களை எதுக்கு வேலைக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வீட்டு நல்லதுக்கு தான் செய்யறது, அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே ரவி இருந்துட்டு, நீ என்னடா முத்து செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கொழு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிட்டேன், பொம்மை கிம்மை வாங்குறது எல்லாமே என்னோட இதுலேயே நான் வாங்கிட்டேன், அதனால் அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன், பார்த்து வேறு எதாவது பண்ணுறதுங்கிறதெல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு டெய்லி வந்துட்டு எல்லோரும் போவாங்கள்ல, அவங்களெல்லாம் கொண்டு போய் என் கார்லேயே நான் அவங்க வீட்டில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மனோஜ் இருந்துட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொன்னதை கேட்ட உடனே, இங்கே பாரு, டெய்லி 2 மணி நேரம் சாயந்தரம் வந்துட்டு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு வேலையை செஞ்சுட்டு நீ போய் வேலையை போய் பாரு, பாத்திரம் வைப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை ஒன்று பாத்திரம் வைக்கிற கடையிலடா, அது ஹோம் அப்ளைன்சஸ்டா அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, நாங்கள் இருக்கிற வேலை செய்யணும், அதான் இந்த வீட்டில் வேலை செய்யறதுன்னு ஒருத்தி இருக்கா இல்லை, மீனா தானே இருக்கா இல்லை, அவள் செய்ய மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ வாய் தவிர ஏதோ உளறிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு உடனே ஓடி போய் அடிக்கிறதுக்கு போகிறாரு. டே ரவி என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் மனோஜ் ஓடுறாரு. இவனுக்கு கொழுப்பு பார்த்தா ஏடா மீனா எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுகிறான் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா, அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் மீனா தானே எப்போவுமே இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யுது, அதனால் அந்த அர்த்தத்தில் தான்டா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு, ஆமாடா, எல்லாத்துக்கும் பாவம் பார்த்துட்டு அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாள், இதனால் நீங்கள் இதுவும் பேசுவீங்க இன்னும் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உன் பொண்டாட்டி வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே, இந்த ஃபங்க்ஷனில் அவங்களையும் வேலை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இனி இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசினா உனக்கு பல்லு இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு, சரி விடுறான், ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டான், இவன் வேலை செய்யக்கூடாதுங்கிறக்காகவே ஏதோ ஒரு காரணத்தை தொலைவிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி விடுறா, இவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லவும், மனோஜ் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. சரி சொல்லுடா மனோஜ், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனோஜ் அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காரு. உடனே முத்து இருந்துட்டு, இவன் என்னடா வேலை செய்ய போகிறான், இவனுக்கு திங்கிறத தவிர வேற என்ன வேலை தெரியும், அதான் சொன்னானே சாயந்தரம் ஆனால் செய்கிற பலகாரத்தையெல்லாம் மூட்டை கட்டி ஷோரூம்க்கு அனுப்ப சொன்னானே, அதுதான் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு, மனோஜ் நீ என்னடா வேலை செய்ய போகிற சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தெரியலடா எனக்கு என்ன வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு, ரோஹிணி என்ன சொல்கிறாலோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டுன்னு முத்து இருந்துட்டு, பாத்தியாடா பார்லர் அம்மா என்ன சொல்லுதோ அதை தான் செய்வான், பார்லர் அம்மா பேச்சு தான் உனக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு, ஏன்டா அப்போ அண்ணி ஏதாவது சொன்னால் நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஏன்டா அவள் சொல்கிறது செய்யணும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுதான் அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, நான் ஒன்றும் இவன மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரவி இருந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பக்கம் பார்த்துட்டு, வாங்க மீனா நீ வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டோன்னே மனோஜ் ரவியும் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவி இருந்துட்டு, இவன் மட்டும் பொண்டாட்டி பேச்ச கேட்குறான்னு சொல்லிட்டு இவனை இப்படி சொன்னா, இப்போ அண்ணி பேரை சொன்னோன்னு இப்படி பயந்து நடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து இருந்துட்டு, இதுவும் சும்மா தாண்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு, சமாளிச்சது போதுண்டா, நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு கூஜா தூக்கி தாண்டா ஆகணும், பொண்டாட்டி பேச்சு கேட்டு பொண்டாட்டிக்கு பயந்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்டா இல்லைங்களா, ஆனால் இவனை மாதிரி சொந்த புத்தி இல்லாமையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, சொந்த புத்தி இல்லாமல் தான் நான் அத்தனை டிகிரி படித்தேனா, போர்டை பார்த்து இல்லை வாசல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து இருந்துட்டு, படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி இருந்தால் போதுண்டா, புக்கில் இருக்கிறத படித்து ஞாபக சக்தியோடு எழுதுனா யார் வேணாலும் பாஸ் ஆகி டிகிரி வாங்கிடலாம், என் கையில் சொந்த தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, நானும் தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், உன்ன மாதிரி கார் ஓட்டுறது கிடையாது, என்னோடது பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.